ஈவினிங் டீக்கு மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ணிடுவோமா? இது பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு அதில் மைதா ஆட் பண்ணிக்கிட்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதில் ஓமம் போட்டுக்கிட்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிட்டு, அதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சமாக ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு திருப்பி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு தேவையோ அதை அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். நம்ம கட்டி இல்லாமல் நல்லா அழகாக பிசைஞ்சு அந்த மாவு சப்பாத்தி பதம் வர்ற அளவுக்கு பிசைஞ்சு ஒரு பவுலில் வச்சு அதை நல்லா மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் ஒதுக்கி ஓரமாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்குவோம். அதில் 1 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவே அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், இது எல்லாத்தையும் போட்டு இந்த எண்ணெயில் நல்ல சூடு வர்ற அளவுக்கு நல்லா கலந்துக்கணும். கலந்துட்டு கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டுக்கணும். போட்டுட்டு ஏற்கனவே நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன் அவிச்சு, அதை நல்லா இதெல்லாம் ஒன்றா போட்டு எல்லாத்தையும் கலந்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு இதை கிண்டி விட்டுட்டு இறக்கி வச்சிடணும். இதுதான் பேட்ரு இதோடது. அதுக்கப்புறமா நான் அந்த மாவு ஏற்கனவே 20 நிமிஷம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாவை எடுத்து கொஞ்சமாக டஸ்ட் வச்சு தேய்ச்சிட்டு அதை நல்லா ரெடி பண்ணிவிட்டு அதில் உருண்டையாக உருட்டி அந்த உருளைக்கிழங்கு நம்ம ஸ்டஃபிங் வச்சுருக்கோம்ல அதை அதில் வச்சுட்டு அதை நல்லா மூடிடணும். நல்லா மூடிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கோடு போட்டுட்டு அதை நம்ம அந்த சமோசா பதத்துக்கு கொஞ்சமாக அதில் பன்னீரை வச்சு சமோசா இது பண்ணுறதுக்காக கீழே இருந்து கொஞ்சம் நல்லா உருட்டி விட்டுக்கணும். நல்லா ஒன்றா உருட்டி விட்டுக்கிட்டு அதை 4 எண்ணத்தையும் ஒன்றா உருட்டிக்கணும். பார்க்குறீங்களா? இதே மாதிரி நல்லா அழகாக உருட்டிக்கணும். அப்போ தான் நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு நல்லா பொரிஞ்சு அழகாக வரும். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அழகாக உருதாத அளவுக்கு மசாலா எல்லாம் உள்ளே வச்சு நல்லா அழகாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்படியே நம்ம ஸ்டஃபிங் பண்ணிடலாம். இதையும் உருட்டிடலாம். இந்த மாதிரி நான் ஒரு 4 எண்ணம் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த 4 எண்ணத்தையும் நான் இப்போ ஏர் ஃப்ரையரில் தான் பண்ண போகிறேன். இது நம்ம எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எண்ணெயில் பொரிச்சோன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால் நான் இதை ஏர் ஃப்ரையரில் வச்சு இதை நான் பண்ணிக்கிறேன். இது நான் 180 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன். இது வச்சுட்டு ரெடி பண்ணிக்கிறேன் நான். இது ஃபஸ்ட்டு வச்சுட்டு ரெடி ஆனதுக்கப்புறமா திருப்பி அதை எடுத்துட்டு 2வது திருப்பி வச்சிடணும். டெம்பரேச்சர் ரெடியாக இப்போ பாருங்கள் நல்லா ரெடியாக இருக்குது. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது.